லண்டனில் மீண்டும் ஒரு கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை காலையில் இந்த சம்பவத்தில் பெண் ஒருவர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார். அதுவும் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஹரோ பகுதிக்கு அண்மையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்த முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேவேளையில் யுனிவர்சல் கிரெடிட் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு ஆளுக்கு திடீரென்று யுனிவர்சல் கிரெடிட் பேமெண்ட் நிறுத்தப்பட்டிருக்கு. அதற்கு சொல்லப்பட்ட காரணம் மிகவும் வித்தியாசமான ஒரு காரணம். நாங்கள் எல்லோருமே அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு காரணம். அதை பற்றி விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே வேளையில் வீட்டு விலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றிய ஒரு முக்கியமான அறிக்கை வெளியாக இருக்கின்றது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இவை உள்ளிட்ட 6 முக்கியமான தகவல்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள். இன்றைய கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருப்பது இன்று வியாழக்கிழமை 9ஆம் தேதி காலையில் பட்ட பகலிலே பலரும் பார்த்திருக்கத்தக்கதாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் ஹரோ பகுதிக்கு அண்மையில் இருக்கக்கூடிய பேர்ன்டோக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்கே ஒரு டியூப் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, பேர்ன்டோக் டியூப் ஸ்டேஷன் என்று சொல்லி. அந்த டியூப் ஸ்டேஷனுக்கு நேர முன்னுக்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதுவும் எங்காவது ஒரு மறைவான இடத்துல ஒரு சிறிய குச்சொழுங்கைக்குள்ளெல்லாம் நடக்கையில் பேர்ன்டோக் புரோட்வே என்று சொல்லப்படக்கூடிய அந்த புரோட்வேயில் பட்ட பகலிலே பலரும் பார்த்திருக்கத்தக்கதாக இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்று அந்த இடத்திலேயே பெண் கீழே இரத்த வெள்ளத்திலே விழுந்திருக்கின்றார். உடனடியாக போலீஸும் பாராமெடிக்ஸும் அந்த இடத்துக்கு உடனடியாக சிகிச்சைகள் எல்லாம் வழங்கப்பட்டது. இருப்பினும் கூட அந்த இடத்திலேயே பெண் உயிரிழந்திருக்கின்றார். இது தொடர்பான தகவல்கள் சொல்ல விரும்புபவர்கள், சாட்சியம் அளிக்க விரும்புபவர்கள் 101க்கு போன் பண்ணி தகவல்கள் சொல்லலாம் என்று சொல்லி போலீஸ் அறிவிச்சிருக்கு. இந்த கொலை சம்பவத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று இருக்கிறது. இப்பொழுது ஸ்கிரீன்ல நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் CAD 3105/9 மே என்றுதான் ரெஃபரன்ஸ் நம்பர். எனவே இந்த கொலை சம்பவம் தொடர்பான தகவல்களையோ சாட்சியங்களையோ நீங்கள் போலீஸுக்கு சொல்ல விரும்பினால் போன் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை சொல்லி போட்டு சொல்லுமாறு போலீசார் கேட்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலமாக தொடர்ந்து கத்திக்குத்து தாக்குதல்கள், கொலை சம்பவங்கள் என்று சொல்லி லண்டன் நகரமே அதிர்ந்து கொண்டே இருக்கு. வீட்டு விலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், UK முழுவதும் அடுத்து வரும் 5 வருடங்களில் வீடுகளுடைய பெறுமதி மிகவும் அதிகமாக இருக்குமாம். அதாவது இப்போ இருக்கிற தொகையை விட 60,000 பவுண்ட்ஸால் அதிகரிச்சிருக்குமாம். உதாரணமாக இப்போ உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டினுடைய பெறுமதி 3 லட்சம் ரூபான்னு சொன்னால் இன்னும் ஒரு 5 வருடங்களில் அந்த வீட்டினுடைய பெறுமதி 3,60,000 பவுண்ட்ஸாக இருக்குமாம் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கு. இது தொடர்பான முக்கியமான அறிக்கை ஒன்று வந்திருக்கு. அந்த அறிக்கையில இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, போன 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாசத்துல இருந்து இப்ப மே மாசம் வரைக்குமான இந்த ஒரு 7 மாத கால பகுதியில வீடுகளினுடைய பெறுமதி 7,000 பவுண்ட்ஸால அதிகரிச்சிருக்காம். அதாவது நவம்பர் மாசத்துல 2,85,000 பெறுமதியாக இருந்த ஒரு வீட்டினுடைய பெறுமதி தற்போதைய பெறுமதி 2,92,000 பவுண்ட்ஸாக அதிகரிச்சிருக்காம். அதாவது 7,000 பவுண்ட்ஸால அதிகரிச்சிருக்காம். இது இப்படியே தொடர்ந்து அதிகரிச்சு 2028ஆம் ஆண்டுல 60,000 பவுண்ட்ஸால அதிகரிச்சிருக்கும் என்று சொல்லப்படுது. எனவே வீடுகளை விற்கிற ஐடியா இருந்தா, உங்கள்ட்ட வீடுகள் இருந்து நீங்க விற்கிற ஐடியா இருந்தா ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னா நல்ல விலைக்கு வீடுகளை விற்கலாம். அதே நேரம் வீடு வாங்குற ஐடியாவில் இருக்கிறார்கள், இப்பவே வாங்குறது மச் பெட்டர். ஏன்னு சொன்னா நீங்க வெயிட் பண்ண வீடுகளோட பெறுமதி அதிகரிச்சு கொண்டுதான் போகும். இன்னும் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னா 60,000 பவுண்ட்ஸை இழக்க வேண்டி வரும். கட்விக் ஏர்போர்ட் இந்த சவுத் டெர்மினலில் இன்றைக்கு காலமாக ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், ஃபயர் அலாம் திடீரென்று அடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னு தெரியாமல், எதுக்குன்னு தெரியாமல், என்ன நடந்தது தெரியாமல் திடீரென்று ஃபயர் அலாம் அடித்தோடனே எல்லாருமே அல்லோல கல்லப்பட்டு அங்கேயும் இங்கேயும் மாறி ஓடி உடனடியாக எல்லா பயணிகளும் அங்கேருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டு பெரிய அல்லோலம் நடந்தது இன்றைக்கு விடிய கட்விக் ஏர்போர்ட்டில். ஆனால் என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு சொல்லி எதுவுமே தெரியலை. அங்கே எந்த விதமான ஒரு ஃபயர் இன்சிடென்ட்டும் நடந்த மாதிரியே தெரியலை. எதுக்காக அலாம் அடிச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே குழப்பமாக இருந்தது. அதுக்கிடையில் நிறைய வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் எடுத்து சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ண தொடங்கிட்டு நம்ம எல்லாரும் இது ஒரு பெரிய ஒரு பனிக் கொண்டு உருவாகிட்டு சிலவளை ஏதாவது பயங்கரவாத தாக்குதல் ஏதாவது நடந்திருக்குமா, ஏதாவது சம்பவங்கள் ஒழுங்கு நடந்திருக்குமான்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், கட்விக் ஏர்போர்ட்டில் வேலை செய்த அதிகாரிகள் எந்த விதமான தகவலையும் பேசஞ்சர்ஸுக்கு சொல்லல. அதனால எல்லாரும் பனிக்காகி பிறகு ஒரு மத்தியானம் போல் நிலைமை நோமலுக்கு பிறகு வழக்கம் போல் ஏர்போர்ட்டினுடைய சேவைகள் இப்போ தொடங்கி இருக்குன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு.
வெதரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வியாழக்கிழமையிலிருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் கிடைத்திருக்கின்றது. ஒரு சூப்பரான வெதர் ஒன்று இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்றையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மேக்சிமம் 30 பாக வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம். சராசரியாக 24 பாக வரைக்கும் இருக்கும். இருந்தாலுமே கூட ஓரிரு மணித்தியாலங்களுக்கு 30 பாக வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வானம் தெளிந்த வானமாக நல்ல வெயிலாக இருக்க போது வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். எனவே இந்த வீக்கெண்ட் நீங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே நேரம் இந்த வெதர் இங்கிலாந்துலையும் வேல்ஸ்லையும் தான் இந்த 30 பாக வரைக்கும் போகுது. அதே நேரம் ஸ்காட்லாந்துலையும் நொதர்ன் அயர்லாந்துலையும் அங்கேயும் நல்ல வெதர் தான். ஆனால் ஒரு 30 வரைக்கும் போகாது. மேக்சிமம் ஒரு 22 பாக வரைக்கும் போகுமாம். அங்கேயும் நல்ல தெளிந்த வானம் நல்ல வெதராக இருக்குமாம். திங்கட்கிழமைக்கு பிறகு இந்த வெதர் மாற்றமடையுது. அதனுடைய ரிப்போர்ட் என்னன்னு சொல்லி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படி பார்ப்போம். M25 மோட்டவேல ஒரு பகுதி க்ளோஸ் பண்ணப்பட போது எப்போன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையிலிருந்து வரும் 13ஆம் தேதி வரைக்கும். என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஜங்ஷன் 9க்கும் ஜங்ஷன் 10க்கும் நடுவில் இடையில ஒரு இடத்துல பாலம் கட்ட போயினோம். எனவே அந்த பாலம் கட்டுற பணிகளுக்காக ஜங்ஷன் 9ம் ஜங்ஷன் 10ம் க்ளோஸ் பண்ணப்பட போகுது. உங்களுக்கு தெரியும் M25 மோட்டவே 25 கிரேட்டர் லண்டனை சுற்றி ஓடுற அந்த ஓபிட் ரோட், அதாவது இந்த சுற்றுவட்ட பாதை என்று சொல்லலாம். அதில் 9வது ஜங்ஷன்ல இருந்து 10வது ஜங்ஷன் வரைக்கும் க்ளோஸ் பண்ணப்பட போயினோம். ஆக்சுவலாக இதில் அடிக்கடி போய் வராங்களுக்கு தெரியும் ஜங்ஷன் 9ல் நாங்கள் எக்ஸிட் எடுத்தோம்னு சொன்னால் அது லெதர்ஹெட் நோக்கி போகும். அதே நேரம் ஜங்ஷன் 10ல் நாங்கள் எக்ஸிட் எடுத்தோம்னு சொன்னால் அது A3 மோட்டோவேயை கனெக்ட் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நாளைக்கு ஜங்ஷன் 9க்கெல்லாம் வர முடியாது. ஜங்ஷன் 8ஓடையே நீங்கள் எக்ஸிட் எடுத்துடணும். அதுக்கான மாற்றுப்பாதை இப்போ நான் போட்டு காட்டுற அந்த படத்தில் இருக்குது. இந்த மாற்றுப்பாதை வழியாக போனீங்கன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் ஜங்ஷன் 10 தொடுக்க முடியும். அதே நேரம் நீங்கள் மற்ற பக்கத்தால் வந்தீங்கன்னு சொன்னால் அதை சொல்கிறது ஆன்டி கிளாக் வைஸ். அது என்ன ஆன்டி கிளாக் வைஸ் சொன்னால் அந்த மணிக்கூடு ஓடுற திசைக்கு எதிர்ப்பக்கம். அதே மாதிரி தான் இந்த மோட்டோவேலையும் நாங்கள் வருவோம். அப்படி வந்தோம்னு சொன்னால் ஜங்ஷன் 10ல் நாங்கள் எக்ஸிட் எடுத்து A3ல இறக்கி A3லேருந்து பிறகு A217க்குள்ள திருப்பி ஜங்ஷன் 8க்கு நாங்கள் போக முடியும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த மேப்பில் காட்டப்பட்டிருக்கிறதன் படி நீங்கள் ஜங்ஷன் 10ல் எக்ஸிட் எடுத்து A3ல இறக்கி பிறகு A217க்குள்ள ஜங்ஷன் 8 போய் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நடுவில் நீங்கள் வேறு எங்கேயாவது போனீங்கன்னு சொன்னால் காரை வேறு எங்கேயாவது திருப்பினீங்கன்னு சொன்னால் இந்த உலஸில் மாற்றப்பட வேண்டி வரும். ஏன்னு சொன்னால் இந்த ரூட்டில் உலஸ் கிடையாது. இதை விட்டுட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது இறங்கினீங்கன்னு சொன்னால் உலஸில் மாட்டப்பட வேண்டி வரும். அந்த உலஸில் மாட்டுப்பட்டீங்கன்னு சொன்னால் £12.50 நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். £12.50 நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். எனவே அதையும் கவனிங்கோ. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி க்ளோஸ் பண்ணினோம்னு சொன்னால் பகல் டைமில் க்ளோஸ் பண்ண மாட்டினோம். இரவு 9 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணினோம் அந்த 2 ஜங்ஷனையும். அதுக்கு பிறகு 13ஆம் தேதி விடிய 6 மணிக்கு இந்த 2 ஜங்ஷனும் ஓப்பன் பண்ணப்படும். எனவே இந்த வீக்கெண்ட் இந்த சனி ஞாயிறும் இந்த A3 ரோட் ஃபுல்லாக இறுகும் என்று சொல்லி இப்பயே நாங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன சொன்னால் நல்ல வெதர், எல்லாருமே கண்டிப்பாக வெளிக்கடிவினோம், எல்லாருமே கண்டிப்பாக பீச் பக்கம் போவினோம். எனவே A3 ஃபுல் ட்ராஃபிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை கருத்தில் கொண்டு உங்களுடைய அந்த ட்ராவல் டைமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மிக முக்கியமாக ஈவினிங் டைமை அவாய்ட் பண்ணுறது மச் பெட்டர். யூனிவர்சல் கிரெடிட்டில் உதவிகள் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு ஆளுக்கு திடீரென்று அந்த உதவிகளை கட் பண்ணி விட்டாங்க. அப்போ இவருக்கு ஷொக்காக போயிட்டுது. எதுக்கு இந்த மாதம் காசு வேறையில் என்று சொல்லி உடனடியாக அப்பாயின்மெண்ட் வச்சு போய் நேராக கேட்டுருக்கிறார், ஏன் என்னுடைய காசை கட் பண்ணிங்கன்னு சொல்லி. அதுக்கு யூனிவர்சல் கிரெடிட்டால் ஒரு விளக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த விளக்கத்தை கேட்டு இவர் இன்னும் ஷொக் ஆகிட்டார். அது என்ன விளக்கம் என்று பார்க்குறதுக்கு முதல் இவர் யாருன்னு பார்ப்போம். இவருடைய பேர் டேனியல் மில்லர். இவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பார்ட் டைமாக செக்யூரிட்டியாக வேலை செய்கிறார் நைட் டைமில். அப்போ இவர் பார்ட் டைமாக வேலை செய்கிறபடியால் இவருக்கு வருமானம் காணாது. அதனால யூனிவர்சல் கிரெடிட் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்கம் சப்போர்ட், ஹவுசிங் பெனிஃபிட்ஸ், அதோட கவுன்சில் டேக்ஸ் ரிடக்ஷன், இந்த 3ஐயும் சேர்த்து கொடுத்துக்கிறாங்க. மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து கொண்டு வந்துக்கிறாங்க. அந்த தொகையை திடீரென்று கட் பண்ணி போட்டு யூனிவர்சல் கிரெடிட் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இவர் இருக்கிறான டேனியல், இவருக்கு நேஷனல் லொட்டரியில் காசு விழுந்திருக்கு. எவ்வளோ விழுந்திருக்குன்னு சொன்னால் £80,000 விழுந்திருக்கு. அப்போ இவருடைய அக்கௌண்ட்டுக்கு ₹80,000 காசு வந்திருக்குது. இந்த கதையை இவர் யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு சொல்லல, அதாவது இவரா இன்ஃபார்ம் பண்ணல பேங்க்ல காசு இருந்திருக்கு. அப்ப இவர் பார்த்தார், என்கிட்ட 80,000 காசு இருக்குது, எனக்கு மாசம் யூனிவர்சல் கிரெடிட் வர காசு தந்துட்டு இருக்குது, ஸோ இந்த காசை நான் நல்லா செலவழிப்போம்னு சொல்லி அந்த £80,000 வெறும் 2 மாசத்துல செலவழிச்சு தள்ளியிருக்கார் மனுஷன். அதாவது சொத்துக்கள் வாங்கி அல்லது கார் வாங்கி அந்த மாதிரி எல்லாம் வாங்கல, சும்மா தேவையில்லாத செலவெல்லாம் செலவழிச்சு 2 மாசத்துக்குள்ள £80,000 ஒரு பொறுப்பு இல்லாம செலவழிச்சு தள்ளியிருக்கார். அதை
அதைத்தான் யூனிவர்சல் கிரெடிட் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்குது. உனக்கு இந்த மாதிரி 80,000 பவுண்ட்ஸ் வந்திருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 80,000 பவுண்ட்ஸையும் வந்து நீ வரும் 2 மாதத்துக்குள்ளே வந்து செலவழித்து ஜீரோ ஆக்கியிருக்கிற. அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னு சொன்னால் அது உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கேபிட்டல். அந்த கேபிட்டலை வந்து நீ என்ன செய்யணும்னு சொன்னால் மாதம் மாதம் சிக்கனமாக சேமிச்சிருக்கணும். இப்போ யூனிவர்சல் கிரெடிட்டால் வந்து மாதம் 2,000 பவுண்ட்ஸ் குடிக்கணும்னு சொன்னால் அப்போ 80,000 பவுண்ட்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 மாதங்களுக்கான காசு. அப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க என்னென்னு சொன்னால் நீ இந்த 80,000 பவுண்ட்ஸையும் வச்சு 40 மாதங்களுக்கு யூனிவர்சல் கிரெடிட் எடுக்காமல் உன்னால் வாழ்க்கையை கொண்டு போயிருக்க முடியும். என்னென்னு சொன்னால் உன்னோட பெரிய ஒரு கேபிட்டல் ஒன்று வந்துருக்கு. ஆனால் அந்த கேபிட்டலை வந்து நீ பொறுப்பில்லாமல் நீ 2 மாதத்தில் செலவழித்து போட்டு இப்போ யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு வந்துருக்கிற இதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. இது வந்து சட்டப்படி குற்றம். எனவே நாங்கள் யூனிவர்சல் கிரெடிட்டை கட் பண்ணுறோம்னு சொல்லி கட் பண்ணி விட்டாங்க. அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு ரயரான கேஸ். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இவர் அந்த 80,000 பவுண்ட்ஸை வந்து லொட்டரியில் வின் பண்ணி அதை வந்து 2 மாதத்தில் செலவழித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து யூனிவர்சல் கிரெடிட் எடுத்துக்கொண்டு தான் இருந்திருக்கார். இவங்க வந்து அதை கண்டுபிடிக்கல. பிறகு ஒரு 6-7 மாதம் கழித்து தான் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சு இந்த பேமெண்ட்டை வந்து கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான தகவல்களை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்வது நல்லது என்று சொன்னால் இப்படியும் யூனிவர்சல் கிரெடிட் காசு வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் தகவல்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புகின்றேன், பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.